டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சோகமான செய்தி. கத்தோலிக்க திருச்சபையின் தலைவரான போப் பிரான்சிஸ் திங்கட்கிழமை, அதாவது இன்று, வாட்டிக்கனில் உள்ள இல்லத்தில் உயிரிழந்தார். அவருக்கு வயது 88. போப் பெனடிக்ட் பதவி விலகிய பின்னர் மார்ச் 23ஆம் தேதி கத்தோலிக்க திருச்சபையை வழிநடத்த கர்தினால் ஜார்ஜ் மரிய பெர்கோக்லியோ எனும் இயற்பெயரை கொண்ட இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவரது முழு வாழ்க்கையும் கர்த்தருக்குள்ளும் அவருடைய திருச்சபைக்கும் சேவை செய்வதற்காக அர்ப்பணிக்கப்பட்டது என்று கார்டினல் பரோல் கூறுகிறார். ஆயிரக்கணக்கான மக்களுக்கு ஈஸ்டர் வாழ்த்துக்கள் தெரிவிக்க செயின்ட் பீட்டர்ஸ் சதுக்கத்தில் அவர் தோன்றிய 24 மணி நேரத்துக்குள் மரணம் நிகழ்ந்துள்ளது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. சக்கர நாற்காலில் வந்த போப் பால்கனியில் இருந்தபடியே ஆரவாரம் செய்த கூட்டத்தை நோக்கி கையசைத்து, அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஈஸ்டர் வாழ்த்துக்கள் என்று கூறினார். ஆசீர்வாதம் வழங்கிய பின் அவர் வாகனத்தில் ஏறி வாட்டிக்கன் சதுக்கத்தை சுற்றி வந்தார். அந்த நேரத்தில் பலமுறை வாகனத்தை நிறுத்தி குழந்தைகளுக்கு ஆசீர்வாதம் வழங்கினார். அன்பான சகோதர சகோதரிகளே, நமது புனித தந்தை பிரான்சிஸின் மரணத்தை ஆழ்ந்த துக்கத்துடன் அறிவிக்கிறேன் என கார்டினல் பரோல் தெரிவித்தார்.